இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையே. இந்திரநீலா, who are you? யாரு யாருன்னு கேக்குறேன்ல. ஹலோ. ஏதாவது பூனையா இருக்கும். நீ வந்துட்டியா ராஜா? சரி வா உட்காரு. ஏற்கனவே என் புள்ள நம்பர் 1 இருந்து கஷ்டப்படுறான். இதுல 1.5 கிலோ வெயிட்ல ஒரு புக்கு வேற. அம்மா எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி குடிச்சா போதுமா? நில்லு, நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். இந்த தடவை நான் இங்கிலீஷ் எக்ஸாமில் கம்மியான மார்க் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த ஸ்காலர் அகாடமியில் வாய்ப்பே கிடைக்காது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அம்பிகா மேம் கிட்ட ப்ரைவேட் டியூஷன் எடுத்துக்கிறேன். ஜித்து வந்து என்கிட்ட சொன்னா சூப்பராக இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறாங்களா. யாரு? அம்பிகா வஸ்தியா? அவங்க இந்த ஏரியாவுக்கு புதுசா வாடகைக்கு வந்திருக்காங்களே, அவங்களா? அவங்க டீச்சரா? ஆமாம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கற்றுறாங்களாம். அவங்களோட இங்கிலீஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் அவங்க கிட்ட ஸ்பெஷல் டியூஷன் எடுத்துக்கிற எல்லா பசங்களையும் ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்களாம். அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க, வந்து போகிறதுக்கும் எந்த சிரமமும் இருக்காது. இங்க பாருக்கண்ணா, இதுக்கு முன்னாடி நீ ஸ்காலர் கேடியம்மை பத்தி பேசிக்கிட்டு இருந்த. இப்ப திடீர்னு உனக்கு என்னாச்சு? புது மேடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருக்கண்ணா, இப்ப நம்ம திடீர்னு டியூஷனை மாத்தினோம்னா நமக்கு தான்ப்பா நஷ்டம். அப்பா, ஸ்கூலுக்கு நான் போறேனா இல்லை நீங்களா? என்னோட நல்லது கெட்டதை பற்றி எனக்கும் தெரியும். ஏற்கனவே இங்கிலீஷ் எக்ஸாமில் பாஸ் ஆகிறத பற்றி அவ்வளோ டென்ஷனில் இருக்கேன். இதில் நீங்கள் வேற எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அட நீ எதுக்குப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அட எதுக்குங்க என் செல்ல புள்ளி இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அவன் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறானோ அதை படிக்கட்டுமே, விட்டு தொலைங்களேன். இந்த கண்ணா ஜூஸ் குடி. மனோ, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய், சரியா? நீ அந்த ரூம்ல போய் படி, நான் உனக்கு சாப்பாடு அங்கேயே கொண்டு வந்துடுறேன். இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, கூடி சீக்கிரம் நான் உங்களுக்கு மட்டுமே சொந்தம். Those who prepare green war, wars with gas, wars with fire, victory with no survivors, would put on clean clothes and walk about with their brothers in the shade, doing nothing. Pablo, இந்த கவிதையோட அர்த்தம் என்னன்னு சொல்லு பாப்போம். இதோட அர்த்தம் என்னன்னா, ஜெயிச்சும் கூட தோத்து போகிறது. அதனால இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, கடைசியில தோல்வி 2 பக்கமும் தான் ஏற்படுது. அண்டர்ஸ்டுட்? ஜெயிச்சவங்க தோத்து போகிறது. மேம், எஸ் மேம், இவன் பேர் மன்னு சௌத்ரி. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜாயின் பண்ணுவான்னு. ஓ ஹா, ப்ளீஸ் கம் இன். இப்போ நீ முதல்ல மனு வந்து உட்காரு. You'll have something, coffee? இப்போ முதல்ல நீ இத படிக்க ஆரம்பி.
இந்த முறை சிலபஸ்ல இதுதான் வரும். மச்சான் டேய், இன்னையிலேருந்து பால்கனி ஷோ நிறுத்திடு, லைவ் ஷோவை ஆரம்பிச்சிடலாம். பாரு, உனக்கு லவ் சம்மந்தமான புக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. டேய், நீ அங்கே நல்லா பாடுறா, நல்லா என்ஜாய் பண்ணு. இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுதுடா. பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அப்படியே தேவதை மாதிரி இருக்காடா, அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்கா. போதும்டா போதும், ரொம்ப புகழாத. சரி, லவ்ல கிவ்ல விழுத்துறாதே. படா, உனக்காக காஃபி இந்தா குடி. இப்ப ஆரம்பிக்கலாமா? நீ எப்பொழுது ஏன் இந்த மாதிரி டைப் ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு இருக்க டார்லிங்? எனக்கு தெரியும் நீ ரொம்ப மாடர்னான கேர்ள்னு. இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அவ்வளோ நல்லவங்க இல்லை. நான் உனக்காக இருக்கேன், மிஸ் மாலினிக்காக, உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக. ஆனால் இதை வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? நீ மற்றவங்கள மயக்க பார்க்குறியா, இல்லைனா உன்னை பார்த்து பொறாமப்படணும்னு நினைக்கிறியா? இல்லை 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 இல்லை, அப்போல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ஆனால் நான் இப்போ ஏதாவது செஞ்சே ஆகணும் இவங்ககிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக. மனோ, நீ இன்னும் தூங்கலையா? ராத்திரி மணி 2 ஆச்சே. அம்மா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கதவை தட்டிட்டு உள்ள வாங்கன்னு. அம்மா கிட்ட ஏன்டா வெக்கப்படுற? என்கிட்ட என்ன மறைக்கிற நீ? நாளை காலையில காலேஜ் போகணும்ல, படுத்துக்கோ. சரி, இன்னொரு லெசன் படிச்சுட்டு தூங்குறேன். என் செல்ல குட்டி, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிற நீ. என் புள்ள மேல யாருக்கணும் பற்றக்கூடாது. சரி, அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா உனக்கு அந்த காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறேன், ஓகேவா? ஆக்சுவலி மம்மி, நான் மொபைல் ஃபோனில் பணத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். என்னன்னு சொல்லு. அது வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் புக்கெல்லாம் தேவைப்படுது, கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்கள் எனக்கு 5000 ரூபா கொடுத்தா போதும். நீங்கள் அதுக்கு மட்டும் பணம் தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த விஷயத்த அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, அவரோட லெக்சரை ஆரம்பிச்சிருவாரு. உன்னோட அப்பா எப்போதுமே அப்படிதான், நீ பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, சரியா? நான் போய் எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ மம்மி, யூ ஆர் மை பெஸ்ட். என்னோட செல்ல புள்ளடா நீ. சில பேருக்கு சின்ன வயசுல அவங்களோட டீச்சர் மேல ஒரு காதல் வந்துருது, இல்லனா ஒரு விதமான அட்ராக்ஷன் கண்டிப்பா வந்துருது. அந்த மாதிரியான அட்ராக்ஷனை சில பேர் இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்க. பொதுவா நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் அத கண்டுக்கவே மாட்டோம். அதாவது நம்ம பசங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்துருவாங்கன்னு நினைச்சுப்போம். ஆனா நம்மளால உறுதியா கண்டிப்பா சொல்ல முடியும், நம்மளோட டீச்சர்ஸ், அதாவது நம்மளுடைய ஆசிரியர்கள், அவங்க தங்களோட மரியாதையை என்னைக்குமே கெடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் நம்மளோட பசங்க அவங்க கிட்ட பாதுகாப்பா தான் இருப்பாங்கன்னு நினைப்போம்.
ஆனா இங்க ஒரு டீச்சர் எப்படின்னா அவங்களோட நடவடிக்கை ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. என்னைக்கு மண்ணு அம்பிகாவோட கைய பிடிச்சானோ அன்னைக்கு அவனை திட்டத்துக்கு பதிலா அம்பிகா எதுவுமே சொல்லல. அதுவே மனுக்கு ரொம்பவே தைரியத்தை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் மண்ணு அம்பிகாவை ரகசியமா கவனிக்க ஆரம்பிச்சான். என்னென்னமோ போய் சொல்லி அவளோட டியூஷனுக்கும் போய் ஜாயின் பண்ணான். ஆனா அம்பிகாவோட பார்வையில அவன் இன்னமும் சின்ன பையன்தான். ஒருவேளை அம்பிகா நினைச்சிருந்தானா அந்த முதல் நாளே அவனை கண்டிச்சிருந்தானா இந்த பிரச்சனை வளர்ந்திருக்காது. ஆனா அந்த அம்பிகாவோட சின்ன கேர்லெஸ்னஸ் தான் இன்னைக்கு அந்த பையனை இவ்ளோ பெரிய குற்றத்துக்கு ஆளாக்கிருக்கு. வணக்கம், நான் தான் உங்களோட பிரகதி. இன்னைக்கு நீங்க இந்தியா அலர்ட்ல பார்க்க போறது ஒரு வித்தியாசமான கதை தான். அது காசியாபாத்தோட டீச்சர் சமுதாயத்தையே ரொம்பவே நடுங்க வச்சிருச்சு. மனு, நீயா? இங்க என்ன பண்ற? ஸ்கூலுக்கு போகல? ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். உங்களுடைய இந்த புக்கை ரிட்டர்ன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்படியே இது என்னது இது? அம்மா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிஃப்டா? எனக்கா? தேங்க்யூ கிஃப்ட். என்னை நீங்கள் கிளாஸில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதுவும் மிட்டம்ல. ஸோ அதுக்கு தான். ஓகே, சரி, உள்ள வா. Perfumes, lipsticks. Thank you, Manu. அண்ணா, இதெல்லாம் எதுக்காக? நான் தான் சொன்னல மேம், நீங்கள் என்ன மிட் டேர்ம் டைமில் சேர்த்துக்கிட்டீங்க. அப்புறம் டீச்சர்ஸ் டேலாம் வருதுல்ல, அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் உங்களை விட நல்ல டீச்சரை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். Thank you so much, Manu. நிஜமாவே நீ ரொம்ப ஸ்வீட். அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு வாங்கி தரேன். உனக்கும் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்ல? மேம், கிஃப்டெல்லாம் வேணாம். ஆனால் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் இங்கேயே இருந்து படிக்கலாமா மேடம்? இங்கேயா? மேம், நீங்கள் ஒரு வேளை பிஸியாக இருந்தால் பரவாயில்ல, விட்டுருங்க. நான் ஸ்கூலுக்கு போனால் டைம் பாஸ் பண்ணிப்பேன். இங்கே இருந்தால் நான் படிப்பேன்ல டீச்சர். ஓகே, சரி, இங்கேயே உட்காந்து படி. காஃபி? எப்படியோ உன் வீட்டுக்குள்ளே பூந்துட்டேன். இப்போ எப்படியாவது உங்கள் மனசுக்குள்ளே இடத்த பிடிக்கணும். காஃபி? மேம், இது யாரு? உங்களோட பிரதரா? இல்ல, இவன் பேரு சேகர். என்னோட புருஷன், ஐ மீன் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட். எங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆகி 6 மாசம் ஆகுது. அடச்சே, நான் ஏன் இதை இவ்வளோ நாளைக்கு இங்கேயே வச்சிருந்தேன்? மேடம், என் கண் முன்னாடியே அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை கிழிச்சு போட்டாங்க. ஒருவேளை அவங்க ஏதோ நமக்கு சொல்ல வராங்க போல இருக்கு. இப்போ அவங்களுக்கு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு. என்னாச்சு மேடம்? எல்லாம் ஓகே தானே? ஐ மீன் எல்லாம் இருந்தும் கூட என்கிட்ட ஒன்றுமே இல்லை தெரியுமா. டிவோர்ஸ்க்கு அப்புறம் நான் என்னோட சிட்டி, என்னோட வேலைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டேன். அப்பதான் சேகரோட பிரிவை என்னால் தாங்க முடியும். ஆனா இங்க தனியா இருக்கிறது மற்ற வலியை விட ரொம்ப கொடுமையா இருக்கும். அதான் நான் இருக்கேன்ல. என்னாச்சு மேம்? இல்ல, அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவ்வளோ நேரம் நான் என்னோட துக்கத்தை உன்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நல்ல விஷயத்தையும் சொல்லி ஆகணும்ல. இது இந்திரநீலோட மெசேஜ். ஆக்சுவலி நாங்கள் ஒன் டே வெட்டிங் ஆப்பில் தான் சந்தித்தோம். இப்போ பாய் ஃப்ரெண்டுன்னெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் என் மனசை தொட்டுட்டான். மெதுவாக பார்ப்போம். நல்ல ஃப்ரெண்டாக இருக்கான். ஸோ நான் பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுட்டேன். தேங்க்யூ ஸோ மச் மனு, யூ வெரி ஸ்வீட். தேங்க்யூ மேம். இங்கே பாருங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா கிஃப்டையும் உங்ககிட்ட வந்து சேர்த்துருவேன். நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். மனு, தள்ளி போ.
மேம், எப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் மேலே நான் ரொம்ப பைத்தியமாக இருக்கேன். நான் எப்பொழுதுமே உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், உங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எப்போவுமே லோன்லியாக ஃபீல் பண்ணுறதை நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நானும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்காக கண்டவன் கூட சுத்துவேன்னு அர்த்தம் இல்ல. நீ என்னை விட 10ல இருந்து 15 வயசு சின்னவன். மேடம், நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, ரொம்ப மாடர்னாக இருக்கீங்க. அப்படி இருந்தும் இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. மேம், பசங்க கல்யாணம் பண்ணும்போது தன்னோட 11 வயசு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை மேடம். காதலுக்கு வேதங்கள் கிடையாது, ஜாதி மதம் சின்னவன் பெரியவன் எதுவுமே கிடையாது மேடம். ஒன்லி லவ் தான் மேடம். என்ன பண்ற நீ? வெளியே போ. காட். மேம் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ எம் சாரி, ஐ எம் வெரி 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 சாரி. என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். நான் உங்களை அவசரப்பட்டு இப்படி ஹக் பண்ணியிருக்க கூடாது தான் மேம். அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்டு யாரும் இல்லைல்ல மேம். உங்களை பற்றி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் சாரி மேடம், ப்ளீஸ். நான் உங்களை அந்த மாதிரி ஹக் பண்ணியிருக்கவே கூடாது. ஐ எம் வெரி சாரி. மனு, முதல்ல எங்க இருந்து போ. நீங்கள் என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். நான் இங்கேயே தான் உட்காந்துருப்பேன். சரி, ஓகே ஓகே, நான் உன்னை மன்னிச்சுட்டேன். இங்க இருந்து முதல்ல போயிடு. கண்டிப்பா? ம். அப்படின்னா நீங்கள் என் கூட வெளியே வருவீங்களா டின்னர் டேட்டுக்கு? டேட்டா? அப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு எங்கே ஒயின் கிடைக்குமோ அங்கே நான் கூட்டு போவேன். ப்ளீஸ் வேணான்னு சொல்லிடாதீங்க. நான் வைன் குடிப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஓ, அப்போ அந்த நைட்ல ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்குற அந்த ஆள் நீதானா? ரைட். எவ்வளோ நாளா இதெல்லாம் நடக்குது? என்னைக்கு இருந்துனா முதல்ல நான் பார்த்ததுல இருந்து. மேம் ப்ளீஸ் ஓகே சொல்லுங்க. நீ ரொம்ப சின்ன பையன், என்னால உன் கூட வெளியே வர முடியாது. அது நல்லாவும் இருக்காது. ப்ளீஸ். ஆனா டேட்ட நம்ம வீட்லயே வச்சுக்கலாம்ல? வைன் நான் வாங்கிட்டு வரேன், சாப்பாடு நீ ஆர்டர் பண்ணு. So date confirmed. ஆனா எந்த ஃபில்மி ரொமான்டிக் விஷயத்தையும் இல்லை செய்ய மாட்டேன். டேட் கன்ஃபார்ம் தானே? அப்பா, அறிவு கட்டவனே, எங்கடா அந்த பணம்? நீ ஸ்கூலுக்கும் போகல, கோச்சிங்க்கும் போல, அப்புறம் எதுக்குடா அந்த டீச்சர் வீட்டுக்கு போற? நாளையில இருந்து உனக்கு டியூஷன் தேவையில்லை, புரிஞ்சுதா? ஏன்? நான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்கேன், அவங்க பெஸ்ட் டீச்சர். மனோ, நான் உனக்கு 10 டீச்சர் வேணாலும் ஏற்பாடு பண்றேன். எனக்கு ஃபீஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா மனோ, நீ சின்ன பையன், அவ உன்னை விட ரொம்ப பெரியவ. அதாவது உனக்கு தெரியுமா, அவ எங்க இருந்து நம்ம ஏரியாக்கு கொடுத்துன வந்தாலும் தெரியல. இங்க பாரு மனோ, நீ உன்னோட படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். நான் சொல்றது புரியுதா? தேவையில்லாத விஷயத்துல இருந்து நீ தள்ளியே இரு. அதை தான் நானும் பண்றேன். ஆனா நீங்க தான் தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. உங்களுக்கு தெரியும்ல, என்னோட இங்கிலீஷ் ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால தான் நான் அவங்க கிட்ட போனேன். அவங்க ஒரு நல்ல டீச்சர், நல்ல ஒரு பொம்பளையும் கூட. அப்புறம் நான் உங்ககிட்ட யார்கிட்டையும் பேச விரும்பல. அவ ஒரு நல்ல டீச்சரா இருந்தா உன்னை முதல்ல ஸ்கூலுக்கு போன்னு சொல்லியிருப்பா. எந்த நல்ல மனுஷனும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட பேசினா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. மனோ நில்லு, நான் சொல்றத கேளு. மனோ, நீ அந்த பொம்பளை கிட்ட இருந்து தள்ளியே இரு. நான் சொல்றது புரியுதுல்ல உனக்கு? மனோ, 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 நான் சொல்றத கேளு. மனோ, கதவை கொஞ்சம் திற. மனோ, நான் சொல்றத கேளு. மனோ, கதவை திறப்பா. மனோ, கதவை திறப்பா. எவ்வளவு நேரமா இந்த கதவை சாத்தி வச்சிருக்க? சரி வெளியே வா, சாப்பிடு. அம்மா, எனக்கு பசிக்கல. உங்க யார்கிட்டயும் எனக்கு பேச தோணல.
நீங்க பேசாம படுத்து தூங்க, என்னையும் தூங்க விடுங்க. லவ் யூடா செல்லம். பாய், ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ. சரி, நிம்மதியா படுத்து தூங்குப்பா. நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க அம்பிகா மிஸ். டேட்ல கூட என்ன மிஸ்ன்னு கூப்பிடுற? நீ நிஜமாவே குழந்தைதான் மனோ. சரியான முட்டாள். நான் இதை ட்ரை பண்ணலாமா? தாராளமா. அப்படி நீ விரும்புறதா இருந்தா தாராளமா இதை நீ குடிக்கலாம். ஆமா, நீ எதுக்காக என்ன மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்த? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற? உங்களை லவ் பண்றேன். உங்களை நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். லவ் பண்றியா? லவ் பண்றியா இல்ல ஏதாவது வேற மாதிரி? நீ எப்போவாவது யாரையாவது கிஸ் பண்ணியிருக்கியா? அப்ப என்ன கிஸ் பண்ணு. நீங்க தானே சொன்னீங்க டேட்ல ரொமான்டிக்கான விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு. ட்ரிக் கொஸ்டினா? கிஸ் பண்றியா இல்ல பண்ண மாட்டியா? பண்றேன். என்ன தொடணும்னு ஆசையா இருக்கா? என் கூட ஷிம்லாக்கு வரியா இல்ல குல்லு மணாலி போலாமா? வெக்கேஷன் வெறும் நீ அப்புறம் நான் மட்டும். என்ன சொல்ற? கண்டிப்பா. ஆமா, நான் ரெடி. Cheers. மனு சௌத்ரி பெரியவன் ஆயிட்டான். கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, பாராட்டுங்க. மேம், ஐ மீன் அம்பிகா, நாம இங்கிருந்து எங்கேயாவது ஓடி போயிடலாமா? ஓடி போலாமா? நான் இங்கே இருக்க விரும்பலை. இங்கே தினம் தினம் படிக்கிற டென்ஷன், அப்பா அம்மாவோட திட்டு, சண்டை, இதெல்லாம் வெறுப்பாக இருக்கு. சரி, ஓடி போயிடலாம். ஸோ நம்ம நாளைக்கே கிளம்பிடலாமா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து டெல்லிக்கு போயிடலாம். அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷிம்லா, அதுக்கப்புறம் மணாலி. I think we should get through this, right? கிட்ட வாடா செல்லம். So, மனு சௌத்ரி, நீ இங்க வந்தது உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா இன்னைக்கு என்னோட லைஃப்லயே பெஸ்ட் டே. நான் இது வரைக்கும் நான் எந்த பொம்பளைய யாருக்கும் தெரியாம ரசிச்சுக்கிட்டு இருந்தனோ, இன்னைக்கு அவங்க என் கூட இருக்காங்க. நான் உங்களை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவேன். நான் உங்களை நேசிக்கிறேன்.
அப்புறம் உங்களை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவேன். இந்த காதலன் தன்னோட காதலியை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவான். ஒன்லி லவ் மை அம்பிகா. இன்னும் குடி. அம்பிகா, நீ க்யூட்டாக இருக்க. நாளைக்கு நாம் ரொம்ப 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 தூரம் போகிறோம். ரொம்ப 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 தூரம். அங்கே நீ அப்புறம் நான் மட்டும்தான். நம்மளை தொந்தரவு பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. என்னுடைய வண்டியில் உள்ள லேப்டாப் எடுத்துகிட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம். அப்புறம் நான் வீட்டு வேலை, வெளி வேலை, எல்லா வேலையும் நான் செய்வேன். உன்னை நான் சந்தோஷமாக வச்சுப்பேன். நீ எனக்காக ஒரே ஒரு வேலை செஞ்சால் மட்டும் போதும். நீ என்னை இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்டே இருக்கணும். I love you, Ambika ma'am. ஏன் இன்னைக்கு இந்த பஸ் வரதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது? மனு, நம்ம பண்றது எதுவுமே சரியில்லை. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சோ என்ன நடந்துச்சோ அது கனவு விட மிகப்பெரிய விஷயம். நீங்க வேணா ஜனங்க கிட்ட கேளுங்க, அவங்க கனவு நிஜமாகாது. ஆனா என்கிட்ட கேளு, என்னுடைய மிகப்பெரிய கனவே என் கூட இருக்கு. கேட்கறதுக்கு இதெல்லாம் நல்லதா இருக்கும். நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு 18 வயசு தான் ஆகுது. நான் உன்னோட டீச்சர். நமக்குள்ள எப்படி செட் ஆகும்? இன்ஸ்பெக்டர் சார், அது இருக்கா பாருங்க என் புள்ள மனோ. மனு, உங்க அப்பா அம்மா. நான் இங்க இருந்து போறேன். மேம், மனு ப்ளீஸ். மேம், அம்பிகா மேம். மேம், இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன், இவங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இந்த மாதிரி பண்றதுக்கு தான் ஸ்கூலுக்கும் கோச்சிங்க்கும் அனுப்புனா? அம்மா, நீ என்ன எல்லாரும் முன்னாடியும்? எல்லாரும் முன்னாடி உன்னை அம்மனமா நிக்க வைப்பேன்டா. நான் உன் அம்மாடா. நான் உன்னை நேசிக்கிறேன்னா என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை தப்பான வழியில விட்டுருவேனா? அந்த பொம்பளையோட உன்னை அப்படியே அனுப்பிடுவேன்னு நினைச்சியா? அவ உன்னை கூட்டிட்டு ஓடி போக பாக்குறாளா? நான் விட்டுருவேன்னு நினைச்சியாடா? இன்ஸ்பெக்டர் சார், அந்த பொம்பளை எங்க போடா? இல்ல இல்ல இல்ல, அந்த பொம்பளையை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க. என் பையனை கடத்திட்டு ட்ரை பண்ணிருக்கா. அம்மா, நீங்க அம்பிகா மேம் எதுவும் பண்ண கூடாது. நான் அந்த சிவன் மேல சத்தியமா சொல்றேன், நான் இதே இடத்துல செத்து போவேன். வேண்டாப்பா, அப்படிலாம் சொல்லாத. நாங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம்ப்பா. இன்ஸ்பெக்டர் சார், எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. நாங்க எங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம். அப்ப சரி, வாங்க. சரியாப்பா? என்னங்க, இங்க பாருங்க, நீங்க மனோவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. வாடா. நீங்க அம்பிகா மேம் எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? இங்க பாரு கண்ணா, அவளை நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம். அம்மா தான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க போயிருக்காங்கல்ல. ஆனா நீ எங்களுக்கு ஒரு வாக்கு தரணும். இனி அந்த டீச்சரை என்னைக்கும் பார்க்க போக மாட்டேன்னு. அதோட வீட்டை விட்டு ஓடி போகணும்னு கூட நினைக்காத. புரியுதா? பாப்பா போலாம். மனு சௌத்ரி, நீ இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ற? எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோட லைஃப்ல பெஸ்ட் டே இதுதான்.
நான் உங்களை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவேன். காதலிக்கிறவன் தான் காதலிய கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவான். யாரும் இல்லாத இடத்துல நீயும் நானும் மட்டும் போயிடலாம் தனியா. எனக்கு திடீர்னு என்னாச்சு? நான் எப்படி அவன் பேசினதை நம்பி முட்டாள் மாதிரி அவன் கூட ஓடி போகிறதுக்கு தயாராயிட்டேன். அவன் ஒரு 18 வயசு குழந்தை. அவனுக்கு உலகத்தை பத்தி எதுவும் தெரியாது. ஹலோ. ஹாய், நான் இந்திரனில். நம்ம ஒண்டர் ஆப்ஸில் சந்திச்சோம்ல? சொல்லுங்க. தப்பான நேரத்தில் கால் பண்ணிட்டேனா? நான் வேணா அப்புறம் கூப்பிடவா? இதுதான் சரியான சந்தர்ப்பம். மனுவோட பிடியில இருந்து தப்பிச்சு போக இதுதான் சரியான நேரம். இல்ல ஆக்சுவலி நீங்க எனக்கு ரொம்ப கரெக்டான டைமுக்கு தான் கால் பண்ணீங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, நம்ம ஃபோன்ல மெசேஜஸ்ல நிறைய பேசிட்டோம். இனிமே நம்ம டைரக்டா மீட் பண்ணா நல்லா இருக்கும். சொல்லுங்க, எங்க மீட் பண்ணலாம் சொல்லுங்க. 10 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். சரி, நான் உடனே என் அட்ரஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகே, பாய். நீங்களா? இன்ஸ்பெக்டர் சார், இவதான் அந்த பொம்பளை. இவ என் புள்ளைய மயக்கி வச்சிருக்கா. நீங்க அதை பாத்தீங்கல்ல? அவன் எப்படி பேசினா பாத்தீங்கல்ல? அவனை இழுத்துட்டு இவ ஓடலான்னு பாத்திருக்கா. நான் அவனை மயக்கினா? அவன் கூட ஓடி போக பார்த்தேனா? உங்க பிள்ளை எவ்வளவு பிடிவாதக்காரன்னு உங்களுக்கு தெரியாதா? என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். இத பாருங்க, நீங்களே இத பாருங்க. நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னைய கூட்டிட்டு எங்கேயாவது நான் ஓடி போயிடுவேன். காதலிக்கிறவன் தன்னோட காதலியை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவான். பாத்தீங்களா சார்? நான் நினைச்சிருந்தேன் இந்த வீடியோவை எல்லாருக்கும் காட்டியிருப்பேன். ஆனா நான் இவங்கள மாதிரி இல்ல. ஆனா ஒருவேளை தேவைப்படும் போது. இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்க பையனுக்கு 18 வயசாச்சு. அவன் முடிவெடுக்க அவனுக்கு உரிமை உண்டு. நாங்க தலையிட முடியாது. நான் சொல்றது என்னன்னா, நீங்களே உங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்குங்க. அதுதான் உங்க குடும்பத்துக்கு நல்லது. அப்புறம் அம்பிகா மேடம், உங்களுக்கே தெரியாதா அவன் சின்ன பையன். சாரி இன்ஸ்பெக்டர் சார், இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இனிமே உங்க பிள்ளைய நான் எப்பவும் மீட் பண்ண மாட்டேன். மிஸ் அம்பிகா. ஹாய். யாரெல்லாம் புக்ஸோ அப்புறம் இந்த கதைகள்ல வர லவ் எல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க லைஃபை விட்டு ரொம்ப தூரமே போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கு வேணா ரொம்ப சுவாரஸ்யமா தெரியலாம். ஆனா அதோட உண்மை ரொம்பவே கசப்பானதா தான் இருக்கும். அம்பிகா புக்ஸ படிச்சுட்டு காதலிக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா அவங்க புக்ல படிச்ச அந்த காதலை பிராக்டிக்கலா பண்ணவே முடியல. போலீஸ் அப்புறம் அவங்க அப்பா அம்மா எடுத்த நடவடிக்கையினால அம்பிகா மனசுல இருந்த காதல் அடியோட போயிடுச்சு. காதல் தோத்து போயிடுச்சு, பயம் ஜெயிச்சிருச்சு. அப்புறம் இது எல்லாத்தையுமே மண்ணோட அப்பா அம்மா ஒரு பெரிய வெற்றியா நினைச்சாங்க. நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்க செய்யற தப்ப அடுத்தவங்க மேலதான் சுட்டி காட்டுவோம்.
அம்பிகாவை தடுத்து நிறுத்தி மண்ணுவோட அம்மா என்ன நினைச்சாங்கன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சுன்னு. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. 2 கைகளை வச்சு தட்டினாதான் சத்தம் வெளியே கேட்கும். அவங்க அம்பிகாவை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா அவங்களோட பையன் மண்ணுவை அவங்களால தடுத்து நிறுத்த முடியுமா? நீங்கள் எங்கே இருக்கீங்க மேம்? என்னுடைய அம்பிகா, நான் உனக்கு எத்தனை தடவை மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், உனக்கு எத்தனை கால் பண்ணேன், நீ என் மேலே அந்த அளவுக்கு கோவமா இருக்கியா? மச்சான், நீ ஏன்டா உங்களால் ஸ்கூலுக்கே வரல? ரொம்ப தப்பு பண்ணுறடா. உனக்கு தான் அம்மாவை பற்றி தெரியும்ல, அவங்களோட கோவம் அடங்குற வரைக்கும் என்னை வெளியே போகவே விட மாட்டாங்க. வச்சா நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அம்பிகா மேடம் எப்படி இருக்காங்க? என்னை பற்றி ஏதாவது கேட்டாங்களா? மச்சான், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா? ஆமாம் மச்சான், என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. மச்சான், நான் உண்மை தான்டா சொல்கிறேன். இங்கே பார், என்கிட்ட இன்விடேஷன் கார்டு கூட இருக்கு பார். இல்லை இல்லை இல்லை, இது என்ன விளையாட்டு? அவங்க அவங்க என்னதான் நேசிக்கிறாங்க, அவங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மச்சான், எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க போலீஸ்காரங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, உன்னை எப்போவுமே அவங்க மீட் பண்ண மாட்டேன்னு. ப்ராமிஸை தூக்கி குப்பையில் போடு. அவங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவங்க என்ன மட்டும் தான் காதலிக்கிறாங்க. சொல்றத கேளு மனு. அவங்க வீட்டுக்கு போகாத மனு, அவங்க வீட்டுக்கு போகாத மனு. மனு மனோ எங்கப்பா போனா? நான் தான் கேட்கிறேன்ல, மனோ எங்க போனா? அம்பிகா வீட்டுக்கு தானே போயிருக்கான். அம்பிகா என்ன விடவும் ஓ அம்மாவை விடவும் பெரியவ, புரிஞ்சுதா? நீ கொஞ்சம் தள்ளியே இரு. சொல்றது புரியுதா? மணி, நான் ரெடி ஆயிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல கோர்ட்டுக்கு வந்துருவேன். எங்கேயும் ஓடி போக மாட்டேன், நேரா உங்ககிட்டயே வரேன். அட ஆமாப்பா, ஆமாமா, அது ஹே, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். மனு, நீ எதுக்கு இங்க வந்த? ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். மனு, மனு எதுக்கு இங்க வந்த? நீங்க எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இங்க பாரு, நீயும் அப்புறம் நானும், இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. எதுவுமே தப்பு இல்ல. காதல்ல எதுவுமே தப்பு இல்ல டீச்சர். தப்புதான். உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. உனக்கு தெரியுமா, உங்க அம்மா இங்க போலீஸ கூட்டிட்டு வந்தாங்க. என் மேல கிட்னாப்பிங், உன்னை கடத்திட்டேன் மயக்கிட்டேன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னாங்க. மனு, விஷயம் ரொம்ப கிளியரா இருக்கு. நான் ஜெயிலுக்கு போக விரும்பல. நான் எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க விரும்பல. ப்ளீஸ் நீ இங்க இருந்து போயிடு. நான் எங்க போவேன், எப்படி போவேன்? ஐ லவ் யூ. நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல, நான் உங்களுக்காக எதை வேணாலும் செய்வேன், எதை வேணாலும். மனு, லைஃப் அந்த அளவுக்கு சிம்பிளான விஷயம் இல்ல. நீ சின்ன பையன்பா. யூ ஜஸ்ட் 18 years fool. எஸ் எஸ் ஐ எம் ஃபூல். அது உனக்காக தான். நீ உண்மையை சொல்லு. அன்னைக்கு ராத்திரி நீ என் கூட சந்தோஷமா தானே இருந்த? எனக்கு தெரியும். நீ மட்டும் என்னை விரும்பலன்னா அன்னைக்கு ராத்திரி நீ என் கூட இருந்திருக்க மாட்ட. உனக்கு என்ன பிடிக்கலன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். சொல்லு சொல்லு சொல்லு. அம்பிகா, ஐ நியூ இட். எனக்கு தெரியும் நீ எனக்கு மட்டும்தானு. நாம் இங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு போயிடலாம். இந்த சிட்டி, இதை விட என் மோசமான குடும்பம், இவங்களெல்லாம் விட்டு நம்ம ரொம்ப தூரத்துக்கு போயிடலாம். இந்த கல்யாணத்தை விட்டுரு, எல்லாத்தையும் பேக் பண்ணு. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, என் புள்ள கிட்ட இருந்து தள்ளி இருன்னு. உனக்கு ரொம்ப தைரியம்டி. போலீஸ் உன் மேல ஆக்ஷன் எடுத்தாலும் எடுக்கலனாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி, புரிஞ்சுதா? உன் வயசு என்ன? எவ்வளவு தைரியம் தான். நீ என்ன காரியம் பண்ணிட்ட? நான் தான் அப்பவே சொன்னல, 1 மாசமா நான் வீட்டை விட்டு வெளியே போகல. ஏன்னா நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான்.
ஆனால் உனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கே நடந்துப்பீங்க. எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருப்பீங்க. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். நான் எவ்வளோ நல்லா சொல்கிறேன். நான் அம்பிகா மேம் லவ் பண்ணுறேன்னு எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதுல்ல? இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா நான் அம்பிகா மேடம் எந்த அளவு காதலிக்கிறேன்னு? மனு, நமக்கு நடுவில் யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த நிலைமை தான் ஏற்படும். நீ சீக்கிரம் என் கூட வா. ராதிகா, 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 உனக்கு என்னாச்சுமா? யாரும் உன்னை இப்படி பண்ணது இல்ல, நான் அதை நம்ப மாட்டேன். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், யாரும் என் ஒய்ஃபை கொண்டிருக்காங்க. ராதிகா, என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிடாத ராதிகா. யாரும் இப்படி எல்லாம் பண்ண? நான் மனோவை அம்பிகா அம்மா வீட்டு பக்கம் வரத பார்த்தேன் சார். என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா அவதான் இவங்களை கொண்டு இருப்பான்னு, அந்த ராடால. இன்ஸ்பெக்டர் சார், என் பையன் மனு மேலையும் அந்த டீச்சர் அம்பிகா மேலையும் நான் இப்ப புகார் கொடுக்கிறேன் சார். என் பொண்டாட்டியை கொண்டு குற்றத்துக்காக. இப்பதான் கோயில் மேடம் சொல்றாங்க உங்க பையன் மனு தான் உங்க ஒய்ஃபை கொலை பண்ணான்னு. அம்பிகா கொல்லன்னா என்ன? அவ கொலை செய்ய அவனை தூண்டி விட்டுருக்காள்ல. மன்னு தன்னோட அம்மாவை கொன்னுட்டு மன்னுவும் அம்பிகாவும் முதல்ல டெல்லி அப்புறம் பஞ்சாபுக்கு போயிட்டாங்க. பல மாசமா அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கையில இருந்த பணமும் காலியாயிடுச்சு, வேலையும் கிடைக்கல. அப்புறம் அவங்க 2 பேரும் காசியாபாத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அப்புறம் காசியாபாத் போலீஸ் அவங்க 2 பேரையும் ரயில்வே ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்டரோகேஷன் படி பார்த்தா மனு என்ன சொன்னானா அவனுக்கும் தன்னோட அம்மாக்கும் ஒத்தே போகாதுன்னு சொன்னான். மன்னுவோட அம்மா எப்பவுமே அவனை திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். இதெல்லாம் காரணமா வச்சுதான் மன்னு தன்னோட அம்மாவை கொலை பண்ணிருக்கான். நடந்த இந்த விஷயம் யாரோட தப்பு? ஒரு 18 வயசு பையன் தன்னோட ஆசைப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா, இல்ல அந்த 40 வயசு அம்மாவோட ஆசையா? அம்மா சரியா இருந்து கூட தன்னோட பையனுக்கு அவங்களால சரியா புரிய வைக்க முடியாததா? அம்மா அப்பாவோட கடமை என்னன்னா தன்னோட பசங்களுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறதா, சரியான எஜுகேஷனை கொடுக்கணும். அதோட அவங்களோட எண்ணத்தை என்னைக்குமே தன்னோட குழந்தைங்க மேல திணிக்கவே கூடாது. ஒருவேளை மன்னுவோட அப்பா அம்மா திட்டுறது அடிக்கிறதுன்னு அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பதிலா அவனுக்கு சொல்லி புரிய வச்சிருந்தாங்கன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒருவேளை மன்னு தானாவே வந்து அம்பிகா மேல இருக்க அட்ராக்ஷன்ல இருந்து வெளியே வந்திருப்பான். குழந்தைங்களை திட்டுறதும் மிரட்டுறதும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வே கிடையாது. நீங்க உங்க பசங்க கிட்ட ஓபனா பேசுங்க. அவங்க மனசுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு அதை தயவு செஞ்சு சரி பண்ண பாருங்க. அப்புறம் இந்த சஜஷனோட நான் தான் பிரகதி மெஹரா உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கிரைமோட இந்த மாதிரி சில உண்மை கதைகளோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க பாத்துட்டே இருங்க இந்தியா அலர்ட். குற்றத்துக்கு எதிராக வாய்ஸ் கொடுங்க.